சார் அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா டெக்னாலஜி இல்ல. அதனால சாதி இருந்தது. ஆனா இப்ப எவ்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த ஜெனரேஷன்லயும் சாதி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சாதி இல்லாத சொசைட்டி இருக்க முடியாதா? கண்டிப்பா கொண்டு வர முடியும். அது எப்படின்றத நான் சொல்றேன். இப்ப கடந்த பேட்டிகள்ல பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள்ல சாதிய படங்கள் வருது. இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் ஐயா, இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் மீதும் அவர்களும் அதுக்கு அழகான ஒரு எதிர்வினை மாற்று கருத்துக்கள்லாம் வைத்தாங்க. அப்ப ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. என்ன கேள்வி முன்வைக்கப்பட்டதுன்னா, நாங்கள் அழுத்தப்பட்ட எங்களுடைய கொடுமையான வரலாறை சொல்லக்கூடாதா? சாதிய வன்கொடுமையையும், சாதிய அடக்குமுறையையும் நாங்கள் பேசக்கூடாதா? இது எங்களுக்கு உரிமை இல்லையா? இதை யாரும் கேட்க முடியாது அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்டிப்பா உரிமை உண்டு. இந்த சாதிக்கு மட்டுமல்ல, எந்த சாதிக்குமே, எந்த மனிதனுக்குமே அடக்குமுறை சக மனிதனாலே அது எந்த ஒரு சக்தியாலும் வந்து விட்டது என்றால் அவன் அதுக்கு எதிராக கிளர்ந்து எழுவது என்பது நீதி, நியாயம். ஆனா நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, காயங்களையே சொல்லிட்டு இருக்காம நியாயங்களை சொல்லணும். வெறும் காயங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அது ஏதோ ஒரு ஒரு சோகமான ஒரு பாடலா மாறிடும். நியாயங்கள், அதுக்கான நீதி வேணும். அதுக்கான திருவள்ளுவர் அழகான ஒரு குறள் வச்சிருக்கிறார். நோய் நாடி, நோய் முதல் நாடி. நம்ம என்ன பண்றோம், நோயை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். நோய் நோய் நோய். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, ஒரு வைத்தியர் நோயை பத்தி பேசக்கூடாது, அந்த நோய் எதனால வருது அப்படின்ற அந்த மூல ஆதாரத்தை போய் தேடணும் போயிட்டு. இப்ப சாதி ஒரு நோய். அந்த நோயினுடைய ஆரிஜின் என்ன, அதனுடைய மூலம் என்ன, இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் சொல்றது அது ஒரு எந்த நோயா இருக்கட்டும், அது சரீர நோயா இருக்கட்டும், சமுதாய நோயா இருக்கட்டும், எந்த நோயா இருந்துட்டு போட்டோம், ஆனால் அது எல்லாத்துக்குமே பொருந்தும். என்ன பொருந்தும்? நோய் நாடி, நோய் முதல் நாடி. முதல்ல போய் நோயினுடைய ரூட் என்னன்னு பாரு, அதனுடைய ஆணிவேர் என்னன்னு பாரு, அதை எடு. அப்ப சாதியை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அதுவுமே ஒரு சாதிய பிரச்சாரமா மாறிடும். ஏன் சாதி ஏன் சாதி ஏன் சாதின்னு சொல்லி அதுவும் ஒரு பிரச்சாரமா மாறிடும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு சாதி பற்றாளனாக, சாதி வெறியராக நம்மளை அடையாளப்படுத்தும். ஒரு சாதியை சார்ந்தவர் அந்த சாதியிலே அவர் மீது சுமத்தப்பட்ட அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளை குறித்து பேசுவதற்கு 100க்கு 200% அவருக்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் நாங்க சொல்றது என்னன்னா, அந்த சாதி கொடுமையை பேசுங்க, சாதி வன்முறையை பேசுங்க, ஆணவ கொலைகளை பத்தி பேசுங்க. அதெல்லாம் இப்போ ஒரு நோய் வருது, இந்த நோய்க்கினுடைய வெளிப்பாடு என்ன? இப்போ உதாரணமா உள்ள ஜலதோஷம் பிடிச்சிருந்தா வெளியே தும்மல், அதுதான் கொலை. ஜலதோஷம் பிடிச்சிருந்தா வெளியே இருமல், அதுதான் குடிசை கொளுத்துறது. இப்படி அதனுடைய சைடு எஃபெக்ட், ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சாதி என்ற நோயினுடைய வெளிப்பாடுகள் தான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ஏற்கனவே ஒரு நம்மளுடைய அருமையான ஐஎம் டாக்ஸ்ல நான் பேசியிருக்கிறேன். ஏன் சாதியை மறுக்கிறோம் அப்படின்னா, இந்த சாதியினுடைய ஆரிஜின் தெரிஞ்சுக்கணும். சும்மா விளையாட்டெல்லாம் பேச முடியாது. ஏன்னா இந்த சாதி என்பது 2000 வருஷத்துக்கு மேல புராண காலத்துல இருந்தே இது இருக்கு. வேதத்துல இருந்தே இருக்கு. வர்ணாசிரமமா இருக்கு. வேதத்துல அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா பெரிய தொடராயிரும். சுருக்கமா எல்லாருக்கும் தெரியும் அந்த வரலாறு. வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிக்வேதத்துல அந்த மாதிரி வேதங்கள்ல சாம அதர்வன யஜுர்வேதங்கள்ல இந்த சாதியினுடைய படிநிலைகள், அதாவது தலையில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், இடுப்புல பிறந்தவன், காலில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி படிநிலைகளை சொல்லுது. வர்ணாசிரமம், வர்ணாசிரமம் என்பது என்னன்னா வர்ணங்களை வைத்து பண்ணுவது. என்ன வர்ணம்? ஒன்றும் கிடையாது. ஆரிய திராவிட பிரச்சனை தான். இதுதான் என்னன்னா, இப்ப ஆரியர்கள் நல்ல கலரா இருப்பாங்க, நல்ல சிகப்பா இருப்பாங்க, அவங்களுடைய தோற்றம் வேற மாதிரி இருக்கும். திராவிடர்கள் பாத்தீங்கன்னா, பழங்குடிகள் பாத்தீங்கன்னா கருப்பா இருப்பாங்க, அவங்களுடைய தோற்றம் ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, தோற்றத்தின் அடிப்படையில பிரிக்கிறார்கள், தொழிலின் அடிப்படையில பிரிக்கிறார்கள். இது அந்த காலத்திலே, வேதம் இருந்த காலத்திலேயே அது வந்துருச்சு. அதுக்கு எதிர்ப்பும் வந்தது. இப்ப ஔவையாருன்னு சொல்றாங்க, ஔவையார் மாதிரி நிறைய ஔவையார்ன்ற பேர்ல இருந்தாங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் அப்படின்றாங்க. அதாவது அப்ப ஜாதி இருந்திருக்குன்னு அர்த்தம். இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர்னா என்ன? ஒருத்தன் உதவி செய்யறவன் தான் வசந்த ஜாதி, அவன் தான் பெரிய ஜாதி. உதவியே செய்யாம கருமையா இருக்கிறவன் தான் இழிந்த ஜாதி அப்படின்றாங்க. சாதி இரண்டொழியே வேறு இல்லை அப்படின்றாங்க. எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம். வள்ளலாரா இருக்கட்டும், ஔவையாரா இருக்கட்டும். இதுதான் நம்மளுடைய தமிழ் வழி இந்து மதம். அதை கூட ரெண்டா பிரிக்கிறோம். ஆரிய வழி இந்து மதம் வேற, தமிழ் வழி இந்து மதம் வேற. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வழி இந்து மதம் தான் வள்ளலார் வளர்த்தது, திருவள்ளுவர் வளர்த்துறது, ஔவையார் அவர்கள் வளர்த்தது. இப்படி அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கருத்துக்கள்லாம் இருக்கும். உலகம் பூரா இருக்கக்கூடிய வாழ்வியல் சிந்தனைகள் அதுல இருக்கும். எதுக்கு நிகரே கிடையாதுங்க. ஆனால் இப்படி ஆரிய வழியாக வருகிற இந்துத்துவால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாக்குறப்பதான் இந்த பாகுபாடு வருகிறது, வர்ணாசிரமம் வருகிறது. தமிழ் வழி இந்து மத சமயத்துல வர்ணாசிரமம் என்பது கிடையாது.
ஒருவேளை ஆய்வாளர்கள் அதை நீங்க எனக்கு பதில் சொல்லலாம், புரிய வைக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சா ரொம்ப நீளமா போகும், அதனால சுருக்கமா நான் சொல்றேன். அப்ப இந்த சாதி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலிருந்தே, வேதத்தின் காலத்திலிருந்தே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலாக சமுதாயத்தோட பின்னி பிணைந்திருக்கு. இப்ப சமுதாயத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கிற இந்த சாதி, இது மட்டுமல்ல, மத ரீதியாக பிரிஞ்சிருக்கிறோம், இன ரீதியாக பிரிஞ்சிருக்கிறோம். அப்ப நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மதம் என்பது நான் வந்து தழுவுவது. இன்னைக்கு நான் வந்து கிறிஸ்டியனா இருப்பேன், நாளைக்கு வந்து இந்து மதத்தை நான் ஏற்றுக்கொள்ளலாம், இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அது என்னுடைய விருப்பம். யாருமே வந்து என்னை கேள்வி கேட்க முடியாது. மதம் என்பது நான் ஏற்றுக்கொள்வது, மதம் என்பது நான் தழுவுவது. இனம் என்பது என்னுடைய பிறப்பு, அதை மாற்றவே முடியாது. தமிழன்னா தமிழன் தான். திடீர்னு நான் வந்து மலையாளி ஆக முடியாது, திடீர்னு நான் வந்து தெலுங்கு ஆக முடியாது, திடீர்னு நான் வந்து ஹிந்தி ஆக முடியாது. நம்ம அருமையான சின்ன கலைவாணர் விவேக் அவர் சொல்ல மாதிரி எந்த தேசம் இனி கேரளா அப்படின்லாம் சொல்ல முடியாது பிராக்டிக்கலா. அப்ப இனம் என்பது என்னுடைய பிறப்பு, தமிழன்னா கடைசி வரைக்கும் தமிழன் தான். ஆனால் சாதி என்பது என் மீது திணிப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். சாதி என்ற இல்லாத ஒன்றை உருவாக்கி, தொழில் அடிப்படையில உருவாக்கி, அதை வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வரும்பொழுது என்ன பண்றாங்க, இதெல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அது இவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கே, இதைதான் முறைப்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க, கஷ்டம். அடுத்து மிகப்பெரிய சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், ஐயா அவர்கள், இதெல்லாம் பெரிய அளவுல தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி சட்ட ரீதியாக அதெல்லாம் முறைப்படுத்துறாரு. அதனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த சாதி அடங்கியிருக்கு. சரி, இப்ப நான் என்னுடைய பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப இந்த சாதி, கடுமையான சாதி, புற்றுநோயாக புறையோடி போயிருக்கின்ற அந்த சாதி அழியுமா? கண்டிப்பா அழியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க தான் சாதி பார்க்கறாங்கன்னு சொல்லி. அப்படி கிடையாது. படித்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள், படித்தவர்கள் எல்லாம் சாதி பார்க்கிறார்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குறாங்க. அதில் குறிப்பா என்னுடைய பார்வைக்கு இப்போ உள்ள இயக்குநர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு காரியத்தை முன்வைக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் படிநிலை. இப்போ சாதி அப்படின்னு சொல்லி பேசுறோம், ஒரு சாதிங்க. இப்போ அந்த சாதியோட போதா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதிக்கும் பார்த்தீங்கன்னா உள் சாதிகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா தலை சுத்துது, பயங்கரமா சுத்துது. இதெல்லாம் எவன் பண்ணா, யார் பண்ணானே தெரியல. இப்போ உதாரணமா சொல்றேன். இப்ப வெள்ளாளர் அப்படின்னா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வெள்ளாளர். நாடார்னு பார்த்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 30-40 நாடார். செட்டியார்னு பார்த்தா அதுக்குள்ள நிறைய பேர். தலித்துகள் பஞ்சமர்னு பார்த்தா அதுல 5 பேர். இப்படி பார்த்தா இன்னும் சொல்ல போனா பிராமண சமுதாயத்துல வடகலை தென்கலை அப்படி பிரிவுகள். இன்னும் பாத்தீங்கன்னா சவுண்டி பிராமன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல போய் அந்த இறுதி காரியங்கள்லாம் செய்யறவர். அவரை வந்து கல்யாண பிராமின் வந்து கருமாதி பிராமின் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படி ஒரு சாதிக்குள்ளார இருக்கக்கூடிய படிநிலைகளே வந்து அடக்குமுறையா இருக்குங்க. இதுதான் பிரச்சனை. நிறைய சொல்லலாம், சாதியை நிறைய சொல்லலாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இப்படிப்பட்ட படிநிலைகள் உள்ள ஒரு சாதியை வச்சுக்கிட்டு செயல்பட முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு வருது. சாதி கட்சிகள் நிறைய இருக்கலாம், ஆனா எந்த சாதி கட்சிகளும் ஆட்சியை பிடித்ததாகவோ ஜெயித்ததாகவோ வரலாறு இல்லை. அது ஒரு இயக்கமாக இருக்கிறது, அவ்வளவுதான். தமிழ் தேசியமா அது ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஸோ மதம், இனம் இதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு பயணத்தை வந்து செய்வது ரொம்ப கஷ்டம். மனிதநேயம், மனிதனுக்கு மனிதன் வந்து அன்பும் மனிதநேயம் தான் வந்து அது வாழும். இப்போ நம்ம ஒரு சாதி ரீதியா ஒரு இழிந்த சாதி, தொழில் ரீதியா இது ஒரு இழிந்த தொழில் அப்படின்னு பார்க்குறப்ப அது மிக மிக தவறான ஒரு பார்வை. இந்த பார்வையை வந்து நம்ம வந்து செலுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த வகையிலுமே வந்து அது வந்து வரலாற்று ரீதியாகவும் ஒரு ஆவண ரீதியாகவும் அந்த கருத்தியல் ஏற்றுப்படும். நம்மளே மாதிரி தான் அவங்களுக்கு 2 கை இருக்கு, நம்மளே மாதிரி தான் 2 கண்ணு இருக்கு, 2 கால் இருக்கு. கடவுளுடைய படைப்புல, விஞ்ஞானத்தினுடைய படைப்புல எல்லாருமே ஒண்ணு. அப்ப இந்த சாதி இப்படி வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு சுழற்சி. இதை சாதாரணமா யாரும் எடுக்க முடியாது. இப்ப அரசாங்கம் வந்து சாதியை வந்து ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் வந்து ஒரு பட்டியல் எடுத்து யாரெல்லாம் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து சலுகை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா அதே அரசாங்கம் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, நான் எந்த சாதியுமே இல்லை அப்படின்ற ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் அறிவிச்சிருச்சு. ரொம்ப நல்ல முயற்சி, இதை நான் வரவேற்கிறேன், மிக மிக வரவேற்கிறேன். அப்ப இந்த சாதி எப்படி ஒழியும் அப்படின்னு பாக்குறப்ப பெரியார் என்ன சொல்றாரு, கலப்பு திருமணங்கள். இந்த கலப்பு திருமணத்தினாலதான் இப்ப என்ன வருது, ஆணவ கொலைகள் வருது, பயங்கரமான கலவரங்கள் மூழுது, நிலப்பிரச்சனைகள்னால வருது. பொதுவாக இந்த சாதியத்துல வந்து பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள்ல வந்து இந்த காதல் ஒரு பிரச்சனை, அடுத்து வந்து நிலம் ஒரு பிரச்சனை, அடுத்து என்னன்னா அவர்கள் தங்களுடைய அடக்குமுறையை மீறி வெளியே வந்து எழும்பி வரும்பொழுது பிரச்சனை.
இப்ப கடவுளுடைய படைப்புல வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நாம சக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். அப்ப அந்த சாதி ஒழியறதுக்கு பாத்தீங்கன்னா காலப்போக்குல வந்து கலப்பு இப்பயே நிறைய பாக்குறோம். எக்கச்சக்கமான கலப்பு திருமணங்கள். எவ்வளவோ பேர், எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன சாதி கணவன் மனைவி 2 பேருக்குமே தெரியாது. பாயிண்ட். இது வந்து அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சாதி ஒழிவதற்கான பாயிண்ட். இதை நான் வந்து சொல்லல, அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆராய்ச்சி அறிஞர்கள் சொல்றார்கள். கலப்பு திருமணம் ஃபர்ஸ்ட். 2வது எல்லாமே நகர்ப்புறமயமாக்குதல். இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறமயமாகுது. இப்ப கிராமங்கள் எல்லாம் நகர்ப்புறமயமாயிடுச்சு. டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லார் கையிலும் இப்ப ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து இந்த செல்போன் வந்து ஒரு வகையில பெரிய வரப்பிரசாதம் தான். அதனால தொல்லைகள் இருந்தாலும் பெரிய ஒரு அற்புதமான ஒரு கருவி அது. விஞ்ஞான புரட்சி. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் இருக்கு. எல்லா விதமான கல்வியும் இருக்கு. எல்லா விதமான வந்து பரிமாண வளர்ச்சிகள், எல்லா விதமான தகவலும் உள்ளங்கையில இருக்கு. அப்ப கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு களத்து மேட்டில் இருக்கக்கூடிய கண்ணம்மாவின் கையில கூட ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. அவங்க எல்லாம் பாக்குறாங்க, அவங்க ரீல்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த மீடியாவை டெக்னாலஜி எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கிறப்ப வந்து பாக்குறப்ப இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நகர்ப்புறமயமாக்கும் பொழுது சாதி மெல்ல சாகும். எப்படி தமிழினி மெல்ல சாகும்னு சொன்ன மாதிரி சாதி மெல்ல சாகும். அது நம்ம சாகடிக்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம் நான் ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியை ஒழிக்கவே முடியாது. அதுவா ஒழியும். இதுதான் விஷயம். சாதி என்பதை திரும்ப திரும்ப சொல்றேன், யாராலும் ஒழிக்க முடியாது. சாதி என்பது காலத்தின் சுழற்சியிலே, காலத்தின் போக்கிலே அதுவாக மறைந்து வரும். இன கோட்பாடு கூட மறைஞ்சிடும். மதம் இருக்கும், ஏன்னா கடவுள் நம்பிக்கை வரும் இல்லையா, அதனால மதம் இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்ப அமெரிக்கால வந்து வெள்ளைக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை சார்ந்த மக்களை ஆப்பிரிக்கன்ஸ் வந்து அடிமைகளாக பார்த்தார்கள், தொழிலாளிகளாக பார்த்தார்கள். அடிமைகள் தான் சொல்ல போனா அப்படிதான், ஸ்லேவ்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி உள்ள வந்து அமெரிக்காவுக்கு வந்தவங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க ஆப்பிரிக்க கலப்பு நடக்குது. அதுல பிறந்தவர் தான் மைக்கேல் ஜாக்சன். எல்லாமே அமெரிக்க ஆப்பிரிக்க கலப்புன்னு ஒரு புதுசா ஒரு இனம் உருவாகுது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதிகமா சொல்றோம் எல்லாரும் ஊடுருவாங்க. அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஒரு வகையில் அதை பத்தி பேசினா கூட அது வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு அது வந்து எதிராக தான் போகும். நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான். இந்த இந்தியாவுக்குள்ளார வந்து யார் எங்க வேணாலும் வாழலாம். நாளைக்கே நான் புறப்பட்டு போய் நேராக பஞ்சாப்ல போய் உட்காந்து பானிபூரி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பஞ்சாப்ல இருக்கிற சிங்கு இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கே தெரியும். எல்லாருமே இங்கே வந்து இறங்கிட்டாங்க. அப்ப அதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது இப்போ வந்து இப்படி நடக்குது. காலப்போக்கில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே கலக்கும். இது அப்படியே கலந்து 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 இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அந்த சாதி படிநிலைகள். இது வந்து ஏதோ நான் வந்து ஏதோ கற்பனையில சொல்லலை. இது ஆய்வாளர்கள் இதை ஆராய்ச்சி செய்து எதிர்காலத்தை ஒரு ப்ராபஸியாக திருப்பி தரிசனமாக அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நம்ம சாதி வந்து நம்ம காலத்துல அழியுதோ அடுத்த காலத்துல அழியுதோ அது தெரியாது. ஆனா அது அழியும், அதுவாக அழியும். நாம செய்ய வேண்டியது என்னன்னா சாதி, திரும்ப திரும்ப சொல்றேன், சாதி கொடுமைகளை பற்றி நாம் பேசுவோம். சாதி அடக்குமுறைகளை குறித்து நீங்கள் படம் எடுங்கள். அது எந்த சாதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அது ரஞ்சித் சாரா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் சாரா இருக்கட்டும், மோகன்ஜியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், முத்தையா சாரா இருக்கட்டும், தருண் கோபி சாரா இருக்கட்டும். இது வந்து அவங்க தாராளமா பண்ணுங்க. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல உள்ள வேதனையையும் வலியையும் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, காயங்களை பற்றி சொல்லாதீங்க, நியாயங்களை சொல்லுங்கன்னு சொன்னேன். அது வந்து ஒரு சாதிக்கான தூக்கி பிடிக்கிற பிரச்சார படமா இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் அடக்குமுறையை பேசுங்கள். அதாவது வந்து நோயினுடைய கொடுமையை பேசுங்கள், நோயை பற்றியே பேசாதீங்க. எனவே இப்படிப்பட்ட படைப்புகளை இந்த சாதியின உள் படிநிலைகளுடைய படைப்புகளையும் நீங்க கொண்டு வரணும். ஒரு தலித்திய திரைப்படம் வருதுன்னா தலித்திய திரைப்படத்துல வந்து பஞ்சமர் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிறாங்க பறையரு, பல்லரு, அருந்ததியரு, இப்படிலாம் இருக்கிறாரு, சலவை தொழிலாளி, இப்படி வரிநிலைகள் இருக்கு. அப்போ ஒருவருக்கு ஒருவருடைய புரிதலும் நிலைப்பாடு எப்படி இருக்கு? இதை யாரும் ஏன் பதிவு பண்ண மாட்டேன்றோம்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சாதிகளையும் இந்த படிநிலைகளும் அடக்குமுறையும் இந்த கொடுமைகளும் வரலாற்று இழிவுகளும் இருக்கிறது. இதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும். இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி அதனாலதான் வந்து காந்தியடிகள் வந்து கரையறுக்கும் கரை தேற்றம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு காலத்துல பாருங்க, நம்ம அந்த மலம் அள்ளுகிறவர்கள் வந்து கையில எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி முடிஞ்சு போச்சு, யாருமே மலம் அள்ளவர்கள் வர்றதே கிடையாது. எல்லாமே ஃப்ளஷ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த டெக்னாலஜி டெவலப் ஆக, அறிவு பெருக்கம் உருவாக, தொழில்நுட்பம் உருவாக, நகர்மயம் உருவாகுது. முக்கியமான பாயிண்ட் அதான். நகர்மயம், கிராமங்கள் எல்லாம் நகர்மயம் ஆகும்பொழுது இந்த எல்லை பிரச்சனைகள், இந்த தீண்டாமை பிரச்சனைகள் இதெல்லாம் சுக்கா உடைஞ்சிடும், ஒண்ணுமில்லமாயிடும். இதுக்கு காதல் ஒரு பெரிய கருவியாக இருக்கலாம். இதுக்கு காதல் இல்லாம எதுவுமே கிடையாது.
அதனாலதான் தமிழ் திரைப்படங்கள்ல உலக திரைப்படங்கள் எல்லாமே இந்த காதலை வந்து ஹைலைட் பண்றாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில தான் நான் வந்து இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் கூட எனக்கு அதுதான் உணர்வு வந்தது. அதில் ஒரு ஒரு வேற்றுமையெல்லாம் நம்ம கலைந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம எல்லாம் வந்து ஒருத்தருக்குள்ள ஒரு அன்பா இருக்கணும், சக மனிதனை நேசிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு படம் தான் என்னுடைய இந்த 5வது படம்.